ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அற்புதமான திவ்யதேசமான திருவரங்க அனுபவம், ஆழ்வார்கள் அனுபவத்தில் இழிந்து நாம் கூடியிருந்து அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். அத்தனை பாசுரங்களை அனுபவிப்பது அப்படிங்கிறது பல பதிவுகள் வேண்டி வரும் என்பதனாலே முக்கியமான எளிதான விளக்கத்தோடு நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். பெரியாழ்வார் ஆண்டாளை தொடர்ந்து அடுத்தது தொண்டரடி பொடியாழ்வார். இவர் எம்பெருமான் நம்பெருமாள் திருவரங்கநாதனுக்கே என்று பாசுரங்கள் சமர்ப்பித்தவர். திருப்பாணாழ்வாரும் தொண்டரடி பொடியாழ்வாரும் திருமாலை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி என்ற 2 அற்புதமான கிரந்தங்களை இயற்றினவர். குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிச பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவண துயிலுமா கண்டு உடலெனக்குருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அழகு இருக்கே, அந்த அழகை பார்த்த பின்ன சேவித்த பின்ன மறக்கிறதுன்னு ஒன்று உண்டா? மறக்கும்படியான ஒரு காரியம் அப்படிங்கிறதும் ஒன்று உண்டு. அப்படி செய்ய முடியுமா? அது சாத்தியமா? குடதிசை முடியை வைத்து அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய அழகை பாருங்களேன். குடதிசை கடல் போன்ற நிறம் வாய்ந்த, கடல் போன்ற நிறத்தை உடையவனான திருமேனி அழகு அப்படி படைத்த என் சுவாமியானவன், சர்வருக்குமே சுவாமியான எம்பெருமான் திருமுடியை வைத்து மேலத்துக்குல திருமுடியை வைத்து கொண்டும் கீழத்துக்குல திருவடிகளை நீட்டிக்கொண்டும் வடதிசையிலே உள்ளவர்களுக்கு தன்னுடைய பின்னழக காட்டிக்கொண்டு முன்னிலும் பின்னழகிய பெருமாள். இதே ராமாயணத்திலே தசரதர் ராமன வா போகு வா போகு என்று சொல்லிக் கொண்டிருப்பாளாம். ராமனை காண வேண்டும் என்ற ஆசையில வா ராமா என்று அழைப்பார். முன்னழக சேவித்து சரி பின்னழக சேவிக்க வேண்டுமேன்னு போகு அப்படின்னு சொல்லுவார். பின்னழக சேவித்த பின்னே மறுபடியும் வா, அதனால வா போகு வான்னு சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி ராமனுடைய அழகை சேவிக்கிறது போல இங்கே பெரிய பெருமாளினுடைய அழகு முன்னிலும் பின்னழகிய பெருமாள்னு சொல்றதுனால தன்னுடைய பின்னழக வடதிக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு காட்டிக்கொண்டும் தென் திசையிலே தன்னுடைய அடியவனான விபீஷணன அருள்பாலிக்கும் பொருட்டு இலங்கையை நோக்கி கொண்டு அனுகிரகம் பண்ணிக்கொண்டு திருவனந்தாழ்வான் மீது துயில் கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நிலையை பார்த்து என்னுடைய உள்ளமானது அப்படியே உருகுகின்றது. இந்த அழக சேவித்த பின்னும் ஒருவர் எம்பெருமானுக்கு என்று ஆட்படாது இருக்கவும் முடியுமோ? இல்லை எம்பெருமான மறந்து தான் இருக்க முடியுமா? அவனுக்கு அடிமை செய்யறதுங்கிறத தொழிலைத்தான் மறந்து இருக்க முடியுமா? நான் இதற்கு என்ன செய்வேன்? என்னுடைய உடலானது உள்ளமானது உருகுகின்றது, கண்ணீரானது அப்படியே சோறுகின்றது, உள்ளமானது அவனையே நினைக்கின்றது. உடல் எனக்கு உருகுமாளோன்னு என் உள்ளத்தின் உயிரே என்று திருப்பாணாழ்வார் என்னுடைய உள்ளத்து உயிரானவன் அவன். ஆக இப்படி உடலானது உருகுகின்றது, தளர்ந்து போறது, பரவச நிலையை அடைகின்றதே. இதற்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட நிலைக்கு நான் என்ன செய்ய முடியும்? இந்த நிலையை அடியேன் எய்தினேன் அப்படின்னு சொல்றதும் அவனுடைய இன்னருளால் தானே. என்ன ஏதாவது ஒரு முயற்சி செய்து அவனை அடைய அடைவதற்காக ஏதேனும் ஒரு வழி செய்தேனான்னா ஒன்றும் செய்யவில்லை. ஆனா அவனுடைய அனுகிரகம் இப்போ என் மேலே பாய்ந்தது அப்படின்னு சொன்னா அது அவனுடைய அருளாலே. அடியேன் இப்படி ஒரு நிலைமை அடைந்தேன்னு சொல்றதும் அவனுடைய அருளாலே என்ன தொண்டரடி பொடியாழ்வார் இப்படி திருப்பள்ளி எழுச்சி முழுக்கவும் திருமால 45 பாசுரங்கள் மூலமாகவும் திருவரங்கநாதனை மங்களாசாசனம் பண்ணி பல்லாண்டு பாடி கொண்டாடுகின்றார். அடுத்தது திருப்பாணாழ்வார் திருவடி முதல் திருமுடி வரை
எம்பெருமான ஆழ்ந்து அனுபவித்தவர், எம்பெருமான் திருவடிகள்ல இரண்டர கலந்தவர் ஆண்டாள் நாச்சியார போலே. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தான். அவன்தான் அண்டர்கோன் அணி அரங்கன். அவனை கண்ட பிறகு இந்த கண்கள் இருக்க மற்றொன்றினை காணாது, மற்ற ஒன்றையுமே பார்க்காது. கொண்டல் வண்ணன், நீருண்ட மேகம் போல திரண்டிருந்த காளமேகம் போன்ற நிறத்தை உடையவன். கோவலன், இடைக்குலத்துக்கு தலைவனானவன். வெண்ணை உண்டவாயன், வெண்ணைய சதா உண்டு கொண்ட திருவாயினை உடையவன். ஆக தன்னுடைய வடிவாலேயும் அழகாலேயும் பண்பாலேயும் என்ன கவர்ந்தவன், தனக்குன்னு எழுதி வைத்துக் கொண்டவன், என் உள்ளம் கவர்ந்தவன். தான் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் தலைவனானவன், என் உள்ளம் கவர்ந்தான். அண்டர்கோன், அத்தனை உயிர்களுக்கும் அவனே தலைவன். அவன்தான் அணி அரங்கன், அழகான திருவரங்கத்துல எழுந்தருளி இருக்கக்கூடியவன், என் அமுதம் போன்றவன். என் அரங்கத்து இன்னமுதுன்னு நாச்சியார் சொன்னார். அதே போல இங்கே திருப்பானாழ்வாரும் என் அமுதுன்றார். என் அமுதனானவனை, அரங்கனை கண்டு மகிழ்ந்த கண்கள் அரங்கனை தவிர மற்றொரு தெய்வத்தை அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம், மற்ற எந்த வஸ்துக்களையுமே காணாது என்று சொல்றதாகவும் வைத்துக் கொள்ளலாம். என் அமுது, அரங்கத்து அமுது, இன்னமுது, என் அமுது, அதை கண்ட பின்னே இந்த கண்களானது மற்றொன்றை காணாது அப்படின்னு திருப்பானாழ்வாரும். கடைசியாக திருமங்கையாழ்வார் நிறைய பாசுரங்கள்ல பெரிய திருமொழியிலே மடல், சிறிய திருமடல், பெரிய திருமடலிலே திருவரங்க மங்களாசாசனம். இங்கே ஒரு பாசுரத்துல பொய்வண்ணம் மனத்தகத்தி புலனைந்தும் செலவைத்து மெய்வண்ணம் நினைந்தவர்க்கு மெய் நின்ன வித்தகனை மைவண்ணம் கருமுகில் போல் திகழ்வண்ண மரதகத்தின் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென்னரங்கத்தே. மைவண்ணன், மெய்யன், என்னை அவனுக்கே என்று எழுதி வைத்துக் கொண்டவனை நான் கண்டேன். எங்கேன்னா அரங்கத்துல. சாஸ்வதமே இல்லாததான வஸ்துக்கள் அதெல்லாம் சாஸ்வதம்னு இந்த மனசுல நினைத்து கொண்டிருந்தேனே, அதெல்லாம் சாஸ்வதமே கிடையாது என்றும் அந்த பொருட்கள்ல ஒரு அருச்சி ஏற்படும்படிக்கு என்னோட மனசிலிருந்து நீக்கினான். 5 இந்திரியங்களையும் அந்த பொருள்களை துய்ப்பதிலிருந்தும் அகற்றினான். தன்னை சாஸ்வதம்னும் நித்தியம்னும் உண்மைனும் நினைத்து வழிபடக்கூடியவர்களுக்கு தன்னுடைய ஸ்வபாவத்தை, இயல்பான உண்மையை காட்டினான். அப்படி வியக்கத் தகுந்ததான பெருமாள் தன்னுடைய இயல்பான உண்மையான ஸ்வரூபத்தை காணும்படிக்கு அனுகிரகம் பண்ணின வியக்கத்தகும்படி இருக்கக்கூடிய பெருமான். அவன் எப்படி இருக்கான்னா மை போன்று இருக்கான், கருமையா இருக்கான், கார்மேகம் போன்று இருக்கான், காயாப்பூம் போன்று இருக்கான், மரகத கல் போன்ற நிறமுடையவனா இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான நான் எங்கே கண்டேன்னு சொன்னா தென்னரங்கத்துல கண்டேன். இப்ப என்னுடைய மனசுல இந்த அனித்தியமான சாஸ்வதமே இல்லாததான பொருட்கள்ல இருக்கும்படியான நிலையை மாற்றி, அதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது, இந்த இந்திரியங்கள்லாம் அந்த பொருட்கள்ல ஆசை வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுல அருச்சி ஏற்படும்படிக்கு செய்தான். தன்னுடைய உண்மையான ஸ்வபாவத்தை எனக்கு காட்டினான். அவன் காட்ட நான் கண்டேன். அவனுடைய அருளாலே நான் கண்டேன். அவன் காட்டினான், நான் கண்டேன். பார்த்த பிறகு எப்படி இருக்கான்னு சொன்னா மை போன்றவன், கருமை போன்றவன், மரகத கல் போன்ற நிறமுடையவனான எம்பெருமானை யான் கண்டது தென் அரங்கத்தில்தான் அப்படின்னு சொல்றார். மைவண்ணம் கருமுகில் போல் திகழ்வண்ண மரகதத்தின் அவ்வண்ண வண்ணனை யான் கண்டது தென்னரங்கத்தே அப்படின்னு திருமங்கையாழ்வாரும் மங்களாசாசனம். இப்படி 11 பாடும் பெருமாள் அப்படின்னு இந்த ஆழ்வார்கள்லாம் உருகி திருவரங்க
எம்பெருமானை அனுபவித்து பாடினார்கள் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இந்த திருப்பதிக்கு அந்தாதி பாடலாக சீர்வந்த உந்தி திசைமுகனால் அல்லாது என் சோர்வந்த சொல்லில் சுருங்குமோ, திருவரங்க கோயில் சிறப்புங்கிறது என்னால சொல்லி முடிக்க முடியுமா? ஒருகால் அவனுடைய உந்தியிலிருந்து தோன்றின புகழை உடைய சீர்மையை உடைத்த குணங்களை உடைய நான்முகனாலே சொல்ல முடியுமோ, அல்லது மற்ற எவர்களாலேயும் சொல்ல முடியாதுன்னு இப்படி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த திவ்ய தேசத்தை குறித்து அந்தாதி பாசுரமாக அமைத்திருக்கிறார். ஆக முதல் தேசமான திருவரங்க அனுபவம் முடிந்து அடுத்த திவ்ய தேச அனுபவம் அடுத்த பதிவிலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.